வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சப்பாத்தி எப்படி சுடுறதுன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய சப்பாத்தின்னு சாப்பிட்டா சுட்டு எப்படி சாப்பிட்டாருன்னு பார்ப்போம் வாங்க. சும்மா எப்போது மாதிரியே மாவை பிணைஞ்சிக்கிட்டு எப்படினாலும் உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சுட்டு இந்த மாதிரி கட்டையில் செய்கிறத விட அந்த மாதிரி கல்லில் செஞ்சுருவாங்க. அது மாதிரி கல்லில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வேகமாக செய்யலாம். உருட்டி வச்சுட்டு எடுத்துக்கிட்டு நல்லா பார்த்துக்குங்க. பாருங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்கள். அழகாக பெருசாக வருது பாருங்கள். ரொம்ப பெருசாக வருது பாருங்கள். ஒரு ஆள் 2 சாப்பிட்டாவே போதும். அதனால் ரொம்ப பெருசாக செஞ்சுக்குவோம். சின்ன சின்ன செஞ்சால் லேட் ஆகிட்ருக்கும். அதனால் பெருசாக செஞ்சுக்குவோம். எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக அதே சைஸு கல் சைஸுக்கு வந்துருச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். அழகா இருந்துச்சு. அதை எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ செஞ்சுருக்கோம் பாருங்கள். கொஞ்ச நேரத்துலேயே எவ்வளோது தேய்ச்சாச்சு. எப்படி தேய்ச்சிருக்கோம் பாருங்கள். எல்லாமே பெரிய பெரியது தான். ஒரு ஆள் 2 சாப்பிட்டா போதும். கூட்டெல்லாம் எடுக்க வேணாம். அதெல்லாம் நல்லா எடுத்து வச்சுட்டோம். இப்போ கல் காயுது. கல்லில் போட்டு எடுத்துக்குவோம். கல்லில் போட்டாச்சு. கொஞ்ச நேரத்துலேயே கல் சூடாக இருக்கவும் வாங்க, ஒரு செகண்ட் கூட ஆகலை. கொஞ்ச நேரத்துலேயே சீக்கிரம் வெந்துடுது. எப்படி வெந்துருச்சு பாருங்கள். அழகாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். சின்னமாக செஞ்சால் லேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பெருசாக செய்யுங்க. சீக்கிரம் செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். நான் வைக்க எவ்வளோ சும்மா லைட்டாக தான் வைக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் பிச்சுக்கிட்டு போகுது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் சப்பாத்தி சுட்டா எப்படி சொன்னீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எப்படின்னு எவ்வளோ சுற்றிருக்கேன் பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் எவ்வளோது சுட்டாச்சு பாருங்கள். எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.